திருச்சூர்ல ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்துட்டே இருந்தாராம். 2011 நடந்தது. பிச்சை எடுக்கச்சேயே அவர் குருவாயூரப்பனை வேண்டிப்பாராம், இப்படி என்ன பிச்சைக்காரனா வச்சிருக்கையே, நீ மனசு வச்சா நாளைக்கே நான் ஒரு கோடீஸ்வரனா ஆகலாமே, அப்படி கோடீஸ்வரனா ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, உடனே குருவாயூருக்கு வந்து ஒரு குடம் தீர்த்தத்தை நான் துலாபாரமா கொடுக்கிறேன்னு வேண்டிட்டாராம். என்ன ஆச்சரியம், அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கார் ஒருத்தர். ஓணம் கேரளா பம்பர் 10 கோடி ஒரு லாட்டரி சீட்டை வாங்கினார். சீட்டை வாங்கிட்டு பஸ் கிளம்புற அவசரத்துல சீட்டை நழுவ விட்டுட்டாராம். இந்த பிச்சைக்காரர் கையில அந்த சீட்டு கிடைச்சுடுத்து, எடுத்து பத்திரமா மடிச்சு வச்சுட்டார். மறுநாள் குழுக்கள் பேப்பர்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் பிரைஸே இவருக்கு விழுந்தாச்சு. அந்த நம்பர் டாலி எடுத்து, குருவாயூரப்பா என்னடா அனுகிரகம், ஓவர் நைட்ல என்ன கோடீஸ்வரன் ஆகிட்டியே, இவரை ஒத்தரு கவனிக்காதவெல்லாம் பேங்க் மேனேஜர்லாம் கியூல வந்து நிக்கிறா, இங்க டெபாசிட் பண்ணு அங்க டெபாசிட் பண்ணுன்றா, பேப்பர்ல போட்டோ வந்துருது. ஒரே நாள்ல பெருசா பகவான் நினைச்சாருன்னா அந்த பதவியெல்லாம் ஒரு க்ஷணம் தானே, எல்லாத்தையும் கொடுத்துட்டார். உடனே பிரார்த்தனையை மறக்கலையாம். ஒரு பட்டு வேஷ்டியை வாங்கிட்டார், கட்டிண்டார், நேர குருவாயூருக்கு போனார். வரவாள்லாம் இவரை பார்த்து இந்த லாட்டரி பிரைஸ் விழுந்திருக்க இவர்தான் இவர்தான் அவ்வளவு மரியாதை, எல்லாம் ஒதுங்கி நிக்கிறா. இவர் போய் அந்த துலாபார தட்டுக்கிட்ட நிக்கச்சே உள்ள இருக்கிறவங்க கேட்டா என்ன வைக்கணும், என்ன துலாபாரம்னா, இவர் வேண்டிட்டது என்ன தீர்த்த வேண்டிட்டார். ஆனா இவருக்கு அவமானமா போயிடுதான். நாம பெரிய கோடீஸ்வரன் இத்தனை பேர் சுத்தி நின்று இருக்கா, இதுல போய் தீர்த்தத்தை வையினா என்ன இருக்குன்னு, நீ சர்க்கரையா அடிக்க வையு அப்படின்னாராம். அப்ப இவர் பட்டு வேஷ்டியை உடுத்திட்டு வந்திருக்காரு, இவர் சம்சாரம் கூட வந்திருக்கா குருவாயூருக்கு. அந்த அம்மா ஒரு அழுக்கு 4 முழ வேஷ்டியை கொடுத்தாலாம். இது எதுக்கு அப்படின்னார், இல்ல தராசெல்லாம் அழுக்கா இருக்கு, இந்த பட்டு வேஷ்டியை உடுத்திட்டு, அப்ப புதுசா பட்டு வந்திருக்கோனும், அதனால அப்பதான் அப்படித்தானே சிந்தனை தோணும், இதை உடுத்திக்கோங்க. உடனே அதை உடுத்திட்டு உட்காண்டார். மூட்டை மூட்டையா சர்க்கரையை அடிக்கின்றே இருக்கா. இன்னைக்கெல்லாம் இருந்தா இவர் வெயிட்டும் 62 கிலோ இருக்கும். ஆனா தராசு இறங்கவே இல்லை. குருவாயூர்ல என்ன வழக்கம்னா, ஏதாவது ஒரு துலாபாரம் கொடுக்கச்சே தராசு இறங்கலைன்னா 10 நிமிஷம் பாப்பா, இல்லைன்னா பூஜை பண்ற நம்பூதிரி ஆயிஷ்டம் வந்துருவா. அவர் தான் காரணத்தை கண்டுபிடிக்கணும். உள்ள போய் அவர்கிட்ட சொன்னா தீர்த்தத்தையும் சந்தனத்தையும் எடுத்துன்னு வந்து தராசுல தெளிச்சார். தெளிச்சு இந்த இவரை கேட்டார், நீங்க வேற ஏதாவது பிரார்த்தனை பண்ணிட்டு இப்ப வேற ஏதாவது ஒண்ணு கொடுக்கிறேன். ஆமா, நான் பிச்சைக்காரனா இருக்கச்சே தீர்த்தம் கொடுக்கிறேன்னு வேண்டிட்டேன், இப்ப கோடீஸ்வரன் ஆயிட்டேன், அதான் சர்க்கரையை வச்சிருக்கேன். குருவாயூரப்பனை பொறுத்த வரைக்கும் நீ கொடுக்கிற சர்க்கரையோ தீர்த்தத்தையோ அவன் பார்க்கறது இல்லடா. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. அவன் துலாபாரத்துல எங்க கிருஷ்ணன் வெயிட் போட்டு பார்க்கறது என்ன தெரியுமா, நீ கொடுக்கிற சர்க்கரை தங்கன சந்தன கட்டையெல்லாம் இல்ல, உன் மனசுல எவ்வளவு பக்தி இருக்குன்னு தான் பக்திக்கு பக்தின்னு எடை போட்டு அவன் பார்க்கறான். அதனால நீ வேண்டின்றதைத்தான் சமர்ப்பணம் பண்ணணும், முதல்ல கீழே இறங்குன்னார். தீர்த்தத்தை எடுத்து ஒரு குடம் வச்சாராம். அப்பவும் தராசு இறங்கல. வேற என்னடா தப்பு பண்ணியிருக்கேன், நான் தப்பு பண்ணல, இவோ பண்ணா. நான் ஒரு பட்டு வேஷ்டியை உடுத்தின்னு வந்தேன், அதை கட்டிட்டு 4 முழ வேஷ்டியை உடுத்திட்டு உட்கார சொன்னான். நீங்க கோயிலுக்குள்ள என்ன வஸ்திரத்தை உடுத்திட்டு நுழையிறீளோ அந்த வஸ்திரத்தோட தாப்பா இந்த தட்டுல உட்காரணும். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும். குருவாயூரப்பன் டக்க போய் இப்படி விளையாடலாமா, பட்டை உடுத்திட்டு உட்காருன்னார். உட்கார்ந்தார். உடனே அந்த தராசுக்கு இறங்கிட்டான். அப்ப அந்த குருவாயூரப்பனுக்கு என்ன பெருமைன்னா, அவனுக்கு நைவேத்தியத்துல திருப்பதியில எப்படி லட்டோ அது போல பால் பாயசம். பால் பாயசத்துக்கு இன்னைக்கும் குருவாயூர்ல சொல்றது உண்டு. அந்த பால் பாயசத்தை தினமுமே குறைஞ்சபட்சம் 5000 லிட்டர் இல்லாம குருவாயூரப்பன் உள்ள ஏத்துக்க மாட்டான், கொட்டிடுவான் கீழே. 5000 லிட்டர் பால் பாயசத்தை வைக்கணும். நம்ம வீட்டுல 5000 லிட்டர் பால் பாயசம் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகும். ஆனா அவனுடைய 5000 லிட்டர் பால் பாயசத்தை 1.25 மணி நேரத்துல குருவாயூரப்பன் தயார் பண்ணி கொடுக்கிறது தான் குருவாயூர் பால் பாயசத்துல ஒரு பெரிய விசேஷம். அது மட்டும் அல்ல, அந்த கட்டை அடுப்புல தான் பால் பாயசம். இன்னைக்கு போட்ட கட்டையை மறுநாள் போடக்கூடாதான். பாதி கட்டை கருப்பா இருந்தா அதை எடுத்துட்டு புது கட்டை தான். எல்லாத்த விட நீங்கள் அறிஞ்சிருக்கோ அறியலையோ அறியாத ஒரு விஷயம், பச்சை கற்பூரம் குங்குமப்பூ ஏலக்காய் எதுவுமே பால் பாயசத்துல போடுறது கிடையாது. அங்க போடக்கூடியது ஒன்னே ஒன்னு சர்க்கரை. அந்த சர்க்கரைக்கு என்ன பேருன்னா நம்பூதிரிகள் எப்படி சொல்றான்னு எனக்கு தெரியாது, பால் பாயசத்துல சேலம் சர்க்கரையை நாங்க போடுறோம்னு நம்பூதிரிகள் அங்க பெருமையா சொல்லிட்டு இருக்காள. சேலம் சர்க்கரை குருவாயூரப்பனுக்கு அங்க யார் அனுப்புறான்னு எனக்கு தெரியாது, அவர்கள் சொல்றது சேலம் சர்க்கரையே போடுறோன்ற. ஆனா குங்குமப்பூ இல்ல, அதுல ஏலக்காய் இல்ல, பச்சை கற்பூரம் இல்ல,
வெறும் சர்க்கரையத்தான் போடுறா, பாலை கொதிக்க வைக்கிறா. சன்னிதானத்துல போயிட்டு வெளியில வந்து நாம ஒரு டம்ளர் வாங்கி சாப்பிட்டோம்னா அதுல குங்குமப்பூ வாசனை வரும், பச்சைக்கல் பூர வாசனை வரும். இவ்வளவு நம்ம வீட்டுல குங்குமப்பூவை போட்டாலே அந்த வாசனை வர்றதில்லை. போடாமையே குருவாயூரப்பன் கொடுக்கிறான்னா பால் பாயச நைவேத்தியத்தால பிரசித்தியா அடைஞ்சவனாம். அப்படிப்பட்ட குருவாயூரப்பன் பட்டத்திரைக்கு நாராயணியத்திலையும் 100 நாட்கள் அவருடைய பெருமையை. குருவாயூரப்பன் அப்படின்னா அது ஒரு கடல். அது அந்த கடலோட பெருமையை ஒரு நாள்ல 2 மணி நேரத்துக்குள்ள நம்ம இப்பதான் தொடங்கின மாதிரி இருக்கு, ஏகேபி ஆரம்பிச்சு வச்ச மாதிரி இருக்கு. நாம குருவாயூரப்பனுடைய பெருமையை ஆரம்பிக்கிறதுக்கே 2 மணி நேரம் ஆயிருக்கு. அது ஒரு கடல். அந்த கடலை யாருமே முழுக முடியாது. அதுல இறங்கி நம்ம 2 தண்ணி எடுத்து தெளிச்சுட்டு இருக்கோம் 2 மணி நேரமா சேலத்துல. குருவாயூரப்பனுடைய கருணை கடலுக்குள்ள நாராயண பட்டத்திரியும் 100 நாட்கள் அந்த நாராயணியத்தை எழுதினார். 100வது நாள் அவருக்கு குருவாயூரப்பன் நடுவுல ராமனாக தரிசனம் கொடுத்தான். சீதைக்கு அனுமன் கொடுத்த மோதிரத்தை காமிச்சான். ராசக்கிரீடைய நடத்தினான். காளிங்க நர்தனத்துல பாம்புல அந்த கோடிக்கும் இந்த கோடிக்கும் வாரினி கோரதரம் பணினம் பிரதிவாரயித்தும் கிருததீர் பகவன் திருதமாருத தீரக நீ பதரும் விஷமாருத சோஷித பர்ணசயம்னு காளிங்க நர்தனத்தை ஆடி காமிச்சா. 100வது தசகத்துல பெரிய விஸ்வரூபத்தை காண்பிக்க, விஸ்வரூபத்தை அக்ரே பஸ்யாமி தேஜோ நிபிடதரகலா யாவலி லோபனீயம்னு பகவானுடைய ரூபத்தை தன்னுடைய தலையிலேந்து பாதம் வரைக்கும் பட்டத்திரிக்கு தலையசத்து காண்பிக்க, அந்த விஸ்வரூப தரிசனத்தை அடைஞ்சவர் நாததே பாதமூலம்னு பாதத்தை வர்ணிச்சார். எழுந்து நின்றார் பட்டத்திரி. முதல் தடவையாக குருவாயூர்ல அவருடைய கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி போய் தன்னுடைய வியாதி நீங்க பெற்று நாராயணிய காவியம். குருவாயூரப்பா, உலகத்துல இனிமே நீ இருக்கிற வரைக்கும் குருவாயூரப்பனுடைய பெருமையான நாராயணிய இருக்கணும், இன்னும் ஒரு வரம் கொடுக்கணும்னு கேட்டாராம். என்ன வரம்னு கேட்டார் குருவாயூரப்பன். இனிமே நாராயணீயம் அப்படின்னு எங்கேயாவது சொன்னாள், குருவாயூரப்பனுடைய பெருமைன்னு எங்கேயாவது ஆரம்பிச்சாள்னா அங்க என்ன தெரியுமா பண்ணணும்? என்ன பண்ணணும்னா குருவாயூரப்பன் ஒண்ணுமில்ல, ராமாயணம்னு எங்கேயாவது நடந்தா அங்க யார் போறா? ஹனுமான் போறார். ராமாயணம் நடக்கிற இடத்துல ஹனுமான் உட்கார்ந்து கேட்கிறார். அந்த மாதிரி குருவாயூரப்பனுடைய பெருமை பேசக்கூடிய இடத்துலன்னு பட்டத்திரி சொன்னார். குருவாயூரப்பன் சொன்னாராம், கவலைப்படாத, ராமனுக்காவது ஹனுமான் ஒருத்தர் தான் இருக்கார், நான் குரூரனை அனுப்புறேன், உத்தவனை அனுப்புறேன், குச்சேலனை அனுப்பி கேட்க சொல்றேன். அதெல்லாம் கூடாது குருவாயூரப்பா, இனிமே உன்னுடைய பெருமையை எங்கேயாவது சொன்னால் குருவாயூரப்பனான நீயே குருவாயூர் கஷேத்திரத்திலேருந்து ஒரு உருவத்துல போய் அந்த மண்டபத்துல இருந்து கேட்டு கேட்பவர்களுக்கு உன்னுடைய அனுகிரகத்தை வரணும்னு சொல்ல. ஸ்ருதி சத ஜனுஷஸ்துத்யதா வர்ணனேன, நானே போய் ஏதாவது ஒரு ரூபத்துல இருந்துட்டு அனுகிரகம் பண்ணேன்னு வாக்கு கொடுத்ததுனால கண்டிப்பாக சேலம் மார்கழி திருவிழாவில் கடந்த 2 மணி நேரத்தில் 7 மணிக்கே குருவாயூர்ல இருந்து குருவாயூரப்பன் கிளம்பி உங்க ஒத்தொத்தருடைய மடியிலையும் உட்கார்ந்து தன் பெருமையை கேட்டிருக்கக்கூடிய ஒரு உணர்வானது குருவாயூரப்பனுடைய பெருமையை கேட்ட உங்களுக்கு ஏற்படும். எல்லாத்த விட பட்டத்திரி கடைசியா நமக்காக ஒரு வரம் கேட்டார். குருவாயூரப்பா, உன்னுடைய பெருமையை யார் கேட்கிறாளோ அவளுக்கு கிருஷ்ணா காருண்ய சிந்தோ பிரதிசது பரமானந்த சந்தோகலக்ஷ்மியம் அஜ்ஞாத்வா தே மகத்வம் யதிக நிகதிதம் விஸ்வநாதக்ஷமேதாம் சோஸ்திரம் சைத சகஸ்ரோத்தரமதிகதரம் கிருஷ்ணா தொத்பிரசாதாய பூஜாத் த்வேதா நாராயணீயம் ஸ்ருதி சதஜனுஷஸ்துத்யதா வர்ணனேன ஸ்பீஹிதம் லீலாவதாரைர் கிருஷ்ண இகமிக குருதாம் ஆயுகோ ஆரோக்கிய சௌக்கியமோ. இந்த உன்னுடைய பெருமையை கேட்கிறவாளுக்கு 3 குடு போரும் நாராம். என்ன வேணும்? சேலத்துல இவ்வளவு திரளா உட்கார்ந்து 2 மணி நேரம் அவ மூச்சு விட்டாளான்னு கூட தெரியாம அவ்வளவு பக்தி ஸ்ரத்தையோட உன் பெருமையை கேட்டு இருக்காளே குருவாயூரப்பா, அவளுக்கு என்ன தெரியுமா கொடுக்கணும்? சௌக்கியத்தை கொடுனாராம். சௌக்கியமான வாழ்க்கையை கொடு, அதான் வேணும்னார். கொடுத்தேன்னார் குருவாயூரப்பன். சௌக்கியத்தை அடைவார்கள் போருமானார். இல்ல போராது, இன்னும் ஒண்ணு வேணும். என்னது வேணும்னார்? ஆரோக்கிய சௌக்கியம்.
அவர்களுக்கு அந்த சௌக்கியம் ஆரோக்கியம் கலந்த சௌக்கியமா இருக்கணும்னா. குருவாயூரப்பன் சிரிச்சாராம். சௌக்கியத்துக்கும் ஆரோக்கிய சௌக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதானே. சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னா எல்லாம் அடங்கி போச்சு. ஏன் நாராயணியத்தை நீட்டின்னு இருக்க? ஆரோக்கிய பட்டத்திரியை ஒத்துக்க மாட்டேன்ட்டார். சௌக்கியம் வேற ஆரோக்கிய சௌக்கியம் வேற என்னாராம். புரியல என்னார் குருவாயூரப்பன். பட்டத்திரி சொன்னார், சௌக்கியம்ன்றது ஒரு வசதியான வாழ்க்கையை நீ ஒரு மனிதனுக்கு அளிப்பது இருக்கே, அதுக்கு சௌக்கியம்னு பெயர். அந்த வசதியை அனுபவிக்க கூடிய வாய்ப்பை கொடுக்கறது இருக்கே, அதுக்கு தாண்டா ஆரோக்கிய சௌக்கியம்னு பேரு. தஞ்சாவூர்ல 100 ஏக்கர் நிலம் இருக்கும். மூட்டை மூட்டையா வீட்டுல அரிசி கொட்டின்டே இருக்கும். மூட்டையை கூட இவருக்கு என்ன முடியாது. ஆனா டாக்டர் சுகரை செக் பண்ணிட்டு, உங்களுக்கு போஸ்ட் பிராண்டியிலே 540 இருக்கு, நாளையிலேருந்து அரிசியை தொட்டா உங்க உயிருக்கு நான் கேரண்டி இல்ல, ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் தரேன், பாம்பேல ஒரு ஸ்பெஷல் கோதுமை இருக்கு, அதை விலை கொடுத்து வாங்கி சப்பாத்தி பண்ணி சாப்பிடுங்கன்னு வரான். குருவாயூரப்பா, நீ கொடுக்கிற 100 ஏக்கர் நிலம் இருக்கே, அது சௌக்கியம்டா. அதுலேருந்து வர அரிசி சாதத்தை அவன் சாப்பிட்டா தண்டா அது ஆரோக்கிய சௌக்கியம். அதனால சௌக்கியத்தை கொடு, ஆரோக்கியமான சௌக்கியத்தை கொடு. போருமானார், போராது. ஆரோக்கிய சௌக்கியத்தை கொடுத்துட்டு எங்க வாழ்க்கையை நீ 35 வயசு 40 வயசுன்னு குறைச்சிட்டா என்ன பண்றது? அதனால ஆயுராரோக்கிய சௌக்கியம்னு பிரார்த்தனை பண்ணாராம். தீர்க்காயுள் கலந்த ஆரோக்கியம் கலந்த ஒரு சௌக்கியமான ஒரு வாழ்க்கை குருவாயூரப்பனுடைய திருவருளால் மார்கழி பெருவிழால கலந்துண்ட உங்களுக்கு மாத்திரம் இல்லை, இந்த மண்டபத்தில் உட்கார்ந்து குருவாயூரப்பனை தியானம் பண்ணிண்டு நீங்க யார் யாரெல்லாம் இந்த ஒரு சொற்பொழிவை கேட்டிருக்கலாம்னு நினைக்கிறீர்களோ, யார் யாருடைய மகன் மகன்களோ அயல் நாட்டில் இருக்காளோ, யார் யாரெல்லாம் நமக்கு வேண்டியவர்களோ அவர்கள் அனைவரையும் நீங்க இந்த மண்டபத்திலேருந்து மனசுல நினைச்சுண்டா கூட அவர்களுக்கும் ஆயுராரோக்கிய சௌக்கியத்தை குருவாயூரப்பனுடைய திருவருளால் அடைவார்கள் என்ற ஒரு நிறைவோடு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை மார்கழி பெருவிழாவிலே அளித்த ஏகேபி அவர்களுக்கும் அவர்களுடைய குழுவை சேர்ந்தவர்களுக்கும் வருடம் தவறாம இதுல கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாகவதோத்தமர்களான உங்கள் அனைவருடைய திருவடி தாமரைகளும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய திருவருளால் கல்யாண ரூபாய கலோ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதப்தே கம்வாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீச நமோ நமஸ்தே. எல்லாரும் உறக்க சொல்லலாம். நாராயண 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 குருபாதபுரீச பஞ்சகாக்கியம் ஸ்துதிரத்னம் படதம் சுமங்களம் ஸ்யாத் கிருதி சாபி விருஷேதரி ஸ்வயம் தோ கிருஷ்ண ரதிநாதாயுத துல்யதே ககந்திகி. நாராயண 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 நாராயண. ஸ்ரீ கிருஷ்ணாச்சரணம். ஸ்ரீ குருபவனபுரபதே பாகி மாம் பாகி. ஸ்ரீ குருவாயூரப்பா ஆண்டாள் திருவடிகளே சரணம். நித்ய ஸ்ரீகி நித்யமங்கலம்.